குட் ஈவினிங் டு ஆல். ஹாய் காய்ஸ். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே குரூப் டியில் இப்போ எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு எல்லோரும் தேடிட்டு இருக்க ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமோட கட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ 2019 நோட்டிஃபிகேஷன் 2022 வந்த ரிசல்ட் வந்த அந்த கட் ஆஃப் சென்னை ஜோனுக்கு அன்ரிசர்வ்டுக்கு 60.96 வந்திருக்கு. ஓபிசி கேட்டகரிக்கு 55.66 வந்திருக்கு. ஸோ இடபிள்யூஎஸ்க்கு 40 மார்க் வந்திருக்கு. ஸோ எஸ்சிக்கு 49 வந்திருக்கு. எஸ்டிக்கு 43.58 வந்திருக்கு. ஸோ இதுதான் 2019 வந்த எக்ஸாமோட கட் ஆஃப். ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் வர முடியும், இந்த வருஷம் எவ்வளோ மார்க் வாங்கினா சேஃப் ஜோன், நம்ம சென்னை ஜோனுக்கு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு போன டைம் அந்த கட் ஆஃப் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். 9573 வேக்கன்சி வந்திருக்கு. பட் இந்த டைம் 2694 தான் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் 2019 பல்காக வேக்கன்சி வந்துச்சு. ஸோ கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த டைம் வேக்கன்சி கொஞ்சம் கம்மி தான். ஸோ 2694 தான் வந்திருக்கு. ஸோ யூஆர் கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி தனித்தனியாக பிரித்து பார்த்தோன்னா நாம் ஒன்றுக்கும் ஒரு கட் ஆஃப் வரும். ஸோ நார்மலாக என்ன மார்க் எடுத்தால் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் எனக்கு சேஃப் ஜோன் சார், நான் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும், கண்டிப்பாக குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு நாம் தோராயமாக வச்சுக்கிட்டா ஒரு 70 மார்க், ஒரு 70 மார்க் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 90% ஏதாச்சும் ஒரு ஜாப், ஏன்னா 14 கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு ஜாப் கிடச்சிரும். இல்லை சார் இன்னும் கொஞ்சம் ஃபேராக இருக்குது அப்படின்னா ஒரு 70 to 75 மார்க் எடுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்ச் எடுத்தாலே 100% ஒரு ஜாப் உங்களுக்கு உண்டு. ஸோ குரூப் டி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் கைஸ். கண்டிப்பாக நம்மளால் முடியும். வி கேன் டூ இட். ஓகே, டாடா பை பை. சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.